ஹலோ கைஸ், ஐம் மருண். ஒரு மிகப்பெரிய அளவுள்ள ஆஸ்ட்ராய்டு இப்போ ரீசெண்டாக நமது பூமியை கடந்து சென்றிருக்குன்னு நாசா தெரிவிச்சிருக்காங்க. அதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த மாதிரி புது அப்டேட்டை நீங்கள் பார்க்கணும்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க டீட்டெயில்டாக பார்ப்போம். 18 நவம்பர் 2025 ஆஸ்ட்ராய்டு 2025 VC4 எனும் ஆஸ்ட்ராய்டு நமது பூமியிலிருந்து 2 மில்லியன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் மணிக்கு 29,000 km/h ஸ்பீடில் நமது பூமியை சேஃபான டிஸ்டன்ஸில் இந்த ஆஸ்ட்ராய்டு கடந்து சென்றிருக்குன்னு நாசா தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஆஸ்ட்ராய்டு மாதிரி நமது சோலார் சிஸ்டத்துக்குள்ள எத்தனை ஆஸ்ட்ராய்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமது சோலார் சிஸ்டத்துக்குள்ள நமது சூரிய குடும்பத்துக்குள்ள மார்ஸ் மற்றும் ஜூபிட்டர் பிளானட் இடைப்பட்ட பகுதியில் மெயின் ஆஸ்ட்ராய்டு பெல்ட் ஒன்று அமைஞ்சிருக்கு. அந்த மெயின் ஆஸ்ட்ராய்டு பெல்ட்ல 1.7 மில்லியன் 17 லட்சம் ஆஸ்ட்ராய்டு அந்த மெயின் ஆஸ்ட்ராய்டு பெல்ட்ல அமைஞ்சிருக்கு. இந்த ஆஸ்ட்ராய்டு மாதிரி நமது சோலார் சிஸ்டத்துக்கு வெளியே ஏதாச்சும் ஆஸ்ட்ராய்டு அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ் அமைஞ்சிருக்கு. நமது சோலார் சிஸ்டத்துக்கு வெளியே கைப்பர் பெல்ட் ஒன்று அமைஞ்சிருக்கு. அந்த கைப்பர் பெல்ட்ல மார்ஸ் மற்றும் ஜூபிட்டர் பிளானட் இடைப்பட்ட பகுதியில் இருக்கிற மெயின் ஆஸ்ட்ராய்டு பெல்ட்ல உள்ள 1.7 மில்லியன் ஆஸ்ட்ராய்டை விட அதிகமான ஆஸ்ட்ராய்டு நமது சோலார் சிஸ்டத்துக்கு வெளியே உள்ள கைப்பர் பெல்ட்ல அமைஞ்சிருக்கு. இதுல உள்ள எல்லா ஆஸ்ட்ராய்டும் நமது சூரியனை ஆர்பிட் பண்ணிட்டு சிறிய அளவுள்ள ஆஸ்ட்ராய்டு வச்சு நமது பூமியில விழுந்துச்சுன்னா, அந்த சிறிய அளவுள்ள ஆஸ்ட்ராய்டு நமது பூமியோட அட்மாஸ்பியர்ல என்ட்ராகிறப்ப அந்த சிறிய அளவுள்ள ஆஸ்ட்ராய்டு அட்மாஸ்பியர்ல எரிஞ்சு அழிஞ்சிடும். அதுவே மிகப்பெரிய அளவுள்ள ஆஸ்ட்ராய்டு வச்சு நமது பூமியில விழுந்துச்சுன்னா நமது பூமியில பெரும் பாதிப்பு ஏற்படும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா 66 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய அளவுள்ள ஆஸ்ட்ராய்டு நமது பூமியில விழுந்துச்சு. நமது பூமியில விழுந்த அந்த மிகப்பெரிய அளவுள்ள ஆஸ்ட்ராய்டுனால டைனோசரோட இனத்தோடு சேர்த்து 80% உயிரினங்கள் நமது பூமியில முற்றிலுமாக அழிஞ்சிச்சு. அதனால ஏதாச்சும் ஒரு ஆஸ்ட்ராய்டு நமது பூமியை நோக்கி வருது அப்படின்ட்டு சயின்டிஸ்ட் மற்றும் ஆஸ்ட்ரோனமர்ஸ் மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஃபைனலாக இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. See you.